வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். ஸோ அது நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்து அப்டேட் தான். ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். ஸோ இந்த அப்டேட் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படிங்கிறது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுறீங்க அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேட்கும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நிறைய பின் நம்பர் அதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து எந்த வித காலோ இல்லை அப்படிங்கிறப்ப எந்த வித மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. எதுக்கு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த வித காலும் எந்த வித மெசேஜும் வராது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி மெசேஜ் ஆக்சுவலி வாட்ஸ்அப் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜோ இல்லை அப்படிங்கிறப்ப காலோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. காரணத்துக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜோ ஒரு காலோ வந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணிடலாம், அதை பிளாக் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதாவது எப்படின்னா நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்ப நீங்கள் கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுலாம். பட் வாட்ஸ்அப்பை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப் பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பரே கிடையாது. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி நம்பர் சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குலாம் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோலர்லாம் நடக்கும். ஸோ வாட்ஸ்அப் கஸ்டமர் கேர் அப்படிங்கிற நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடாதீங்க. ஸோ அப்படி ஒரு நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கிடையாது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு யாராவது மணி சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டேப் பண்ணாலே போதும். அது என்னன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும். நீங்கள் டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் யோசிக்கணும். அதாவது அந்த மெசேஜ் யாருக்கு வந்துருக்கு, யாருக்கிட்டேருந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை டேப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தான் போகும். ஒரு லிங்க் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை டேப் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது அந்த லிங்க்கோ இல்லை அப்படிங்கிறப்ப வேறு ஏதாச்சும் வந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணணும். நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. உடனே நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப மேபி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இல்லை 2 டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கணும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறீங்க, ஒரு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறீங்க, இல்லை அப்படிங்கிறப்ப ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்க, யாருக்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு யாருக்காவது சென்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. மிஸ்டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு யாருக்காவது சென்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப மேபி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மணி வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மூலியமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். அதே மாதிரி உங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணும்போது, அதாவது நீங்கள் யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுற மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவராக இருந்தால் மட்டும் பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணணும். இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிசீவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஹேக் பண்ண வந்து பார்த்தா நிறையவே சான்ஸ் இருக்கு. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ரெக்வஸ்ட், அதாவது பேமெண்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட வந்து வரும். நம்பர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி நோன் நம்பர்ஸ் கிட்ட இருந்து வந்து வரும். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அன்னோன் நம்பர்ஸ் கிட்ட இருந்து வரது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து வரது எல்லாமே என்ன ஆகும்னா மேபி மெயினாக வந்து பார்த்தா ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு ஆஃபர் மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர் கிட்ட இருந்து வர மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் பண்ணிடணும். அதே மாதிரி அவாய்டும் பண்ணிடணும். அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெசேஜ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரதுலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் நோன் நம்பர்ஸ், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி சென்ட் பண்ணாங்க அப்படிங்கனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். அதாவது உங்களுக்கு தான் சென்ட் பண்ணிக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டெப். இந்த 5 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப மேபி இந்த 5 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.